சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்க வாசியுங்கள். சங்கீதக்காரனான தாவீது சொல்லுகிற காரியம் சங்கீதம் 23:4. அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் ஒருபோதும் பயப்படுகிறது இல்லை. ஏன்னா என் தேவன் என் கூட இருக்கிறார். அவனுடைய கோலும் அவனுடைய தடியாக இருக்கிற கோலும் தடியுமாக இருக்கிற வசனம் என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் எல்லா மரணத்தின் பள்ளத்தாக்குகளையும் எதிர்கொண்டு போகிறான். அல்லேலூயா. எல்லா பேரிகேட்ஸ், எல்லா பிளாக், எல்லா அவன் சோதரம் பலவீனங்கள், எல்லா விதமான சஞ்சலங்களையும் சங்கீதக்காரன் தாவீது ஈஸியாக கடந்து போகிறான். ஆனால் நம்மளால் கடந்து போக முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னாலே அது என்ன செஞ்சிடும்? ஒரு வாரமாக என்ன செஞ்சிடும்? மைண்டுக்குள்ளே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சோதரம் எப்படி அந்த மனுஷன் இப்படி சொன்னான் அதிலிருந்து கடந்து போக முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை படுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு கடந்து போக முடியலை, அதில் நின்று உணர்கிறோம். அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் மலையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் ஒன்றுக்கும் பயப்பட போகிறதில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்மளால் சொல்ல முடியல, நெருக்கப்படுகிற நேரத்தில் நம்மளால் சொல்ல முடியல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சொல்லக்கு நாவும் வரல, யோசனையும் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதனுடைய காரியத்தை, மாயான பதில்களை, மாயான யோசனைகளை நாம தேடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலிருந்து தப்புவித்து நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் தப்புவித்து நடத்துகிற ஆண்டவரை அந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கல. அல்லேலூயா. நாம் எதை தான் தேடுறோம்? ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதுக்கு டபுளாக 2 வார்த்தை சொல்லும்படிக்கு தான் நம்ம எதிர்பார்க்கறோமே தவிர, கர்த்தாவே இந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி சொல்லிட்டா நீ பதில் செய்யும் என்கிற காரியம் நம்ம இடத்துல வரமாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பலவீனத்தை பாருங்க, ஒரு பலவீனம் வருதுன்னா அப்படி சொல்ற, கர்த்தாவே பலவீனத்தை மாற்றி தாரும் என்று கேட்க மாட்டேங்கிறோம். இந்த பலவீனத்தை எப்படியாவது மாற்றிடணும். எப்படியாவது மாற்றிடணும். வேத வசனம் சொல்லுது, உங்களுடைய நினைவுனால, உங்கள் யோசனைனால ஒரு இன்ச்சு என்ன செய்ய முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஏற்றுக்கொள்கிற மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. இந்நாள் வரைக்கும் நான் அப்படி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. காணாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜஸ்ட் ஃபைண்ட் சம்திங். எது உண்மை என்று சொல்லி நீ முதலாவது கண்டுபிடி.